தேவன் மனிதர்களை எப்படி உருவாக்குனார்னு பார்க்க போகிறோம். ஆண்டவர் மனுஷனை மண்ணுனால உருவாக்கி அவன் மூக்கில் ஊதின உடனே மனுஷனுக்கு உயிர் வந்துச்சு. ஆண்டவர் மனுஷனுக்கு ஆதாம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த ஆதாம் வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதேன் அப்படின்ற ஒரு இடத்த உண்டாக்கி அந்த ஏதேனுக்குள்ள கிழக்கு பகுதியில் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு. அந்த தோட்டத்தில் ஆதாமை வைக்கிறாரு. அந்த தோட்டத்தில் ஆதாம் சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான காய்கனிகளும் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு நடுவில் 2 விதமான விருட்சங்களை உண்டாக்குறாரு. முதலாவது ஜீவ விருட்சம், த ட்ரீ ஆஃப் லைஃப். இரண்டாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், த ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல். அடுத்ததாக ஆண்டவர் ஆதாம் கிட்ட ஒரு முக்கியமான கட்டளையை கொடுக்குறாரு. நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா வித காய்கனிகளையும் சாப்பிட்லாம், ஆனால் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா மரித்து போயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் செடி கொடிகள்லாம் வளர்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் தானே. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்குன போது மழை அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்போது இந்த தோட்டத்தில் இருக்கிற தாவரங்கள்லாம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பூமிக்கு அடியில் இருக்கிறதான தண்ணீர், அதாவது கிரவுண்ட் வாட்டர், அதிலிருந்து வர்ற நீராவி மூலமாக தான் பூமி ஈரமாச்சு. அந்த ஈரப்பதத்தில் தான் எல்லா தாவரங்களும் வளர்ந்துச்சு. ஏதேனில் ஒரு நதி இருக்கு. அந்த நதி மூலமாகவும் இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைச்சது. ஏதேனிலிருந்து வர்ற நதி இந்த தோட்டத்தை கடந்து 4 பெரிய ஆறுகளாக பிரியுது. பைசோன், கீகோன், இதேகேல் மற்றும் ஐபிராத். அடுத்ததாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் உருவாக்கின எல்லா மிருகங்களையும் ஆதாம் கிட்ட கூட்டிகிட்டு வந்து அந்த மிருகங்களுக்கு ஆதாமை பேர் வைக்க சொல்கிறாரு. ஆதாம் தான் எல்லா மிருகங்களுக்கும் பேர் வச்சான். ஆனால் ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை உண்டாக்கப்படலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்கி ஆதாம் கிட்ட கூட்டிட்டு வர்றாரு. ஆதாம் மனுஷியை பார்த்து, நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இதனால தான் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஆதாமும் அவருடைய மனைவியும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாம இருந்தாங்க. ஆண்டவர் ஆதாம் கிட்ட இந்த தோட்டத்துல வேலை செய்யவும் இந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் சொல்றாரு. இவ்விதமாக தான் ஆண்டவர் மனிதர்களையும் ஏதேன் தோட்டத்தையும் உண்டாக்குனாரு.